வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் பருப்பு கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பருப்பு கீரை செய்கிறதுக்கு நான் 1 கப் துவரம்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு ஒரு மண்பானையில் எடுத்துக்கோங்க. 3 தக்காளி போட்டுக்கோங்க. 10 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டும் போட்டுக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கீரை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு பருப்பு மட்டும் வேக வச்சிடலாம். அது ஒரு 70% நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். பாருங்கள், பருப்பு ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளியில் இந்த பருப்பு தண்ணியை விட்டு ஊற வச்சிடலாம். இப்போது கீரை சேர்த்துக்கலாம். நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். கீரை வேகட்டும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. புளி கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கை உரலில் 4 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், தட்டி வச்சிருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதை பருப்பு கீரையில் சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான பருப்பு கீரை ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு அட்டகாசமான காம்பினேஷனான ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். களி செய்கிறதுக்கு நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் களி செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. களி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு
உங்களோட விரல்களை தண்ணியில் நனைச்சி களியை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் களி வெந்துருச்சுன்ற அர்த்தம். இப்போது உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் களியை உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ராகி களி ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் செய்த பருப்பு கீரை கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இது கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.